சண்டை செய்யறதுன்னு முடிவு வச்சுனா அவனால என் மயிரை கூட போட முடியாது. எப்படின்னா நாளைக்கு தான் திருப்பதி மொட்டடி போறேன். அப்புறம் நானே நினைச்சாலும் போட முடியாது. நோ பொருள் பிடிக்க தெரிஞ்சவெல்லாம் ஊர்ல தௌலத்தா சுத்ததா பாக்குறான். எதுவுமே தெரியாத வேலைக்காரன் எல்லாமே வேணும்னு கேக்குறத இப்பதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். நீ என் கூட எதிர்றா. நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா அன்பே, இந்த பிளாக்ல இருக்கிறனா என் லேபிள்ல இருக்கிறேன்னு கணக்கு. என் லேபிள்ல இருக்கிறனா ஆப்போனன்ட் கூட உங்களை கை வைக்க போயிடுவான். தைரியமா போ. எப்படின்னா? ஏன்னா எனக்கு ஆப்போனன்ட்டே கிடையாது. நானே ஒரு ஜோக்கர் தான். நல்லா இருக்கிறியாண்ணா? விக்ரமா ஆனா நான் நல்லா இல்ல. நான் அப்பயே சொல்லணும்னு இருந்தம்மா. ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு பார்த்தேன். போய் மூஞ்சி கொட்டாமா. பவுடர் எல்லாம் திட்டு திட்டா ஒட்டுது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து வின்சென்ட் ரியாக்ஷன். ஏன்டா ரொம்ப நாளா வீடியோ போடல, ஏதாவது கேக்குறீங்களாடா என்னாச்சு ஏதாச்சுன்னு? நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ்க்குடா நீங்க. சரி ஓகே, வீடியோல போறதுக்கு முன்னாடி கீழே 2 இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஒன்னு விஆர்டி கமெண்ட்ரி, இன்னொன்னு காமெடி பண்ற ரீல்ஸ். 2 இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்றதுக்குலாம் இல்லைனா லைக் அது போட்டு கிளம்பிடுங்க. ஓகேவா? சாஸ்கேக்கும் கோஜோக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பா? ஆஹா, கோஜோ ஜெயிச்சிட்டாருங்க. கோஜோ ரொம்ப சேட்டை பிடிச்ச பயலா இருக்காரு. தளபதி பேச்ச கூட கேட்க மாட்டாரு போலயே. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்கு, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். அட பாவீங்களா, இனுமாகி கத்துறா எப்படி மாத்தி வச்சிட்டீங்க? டேய் எப்பறா நோபிட்டா கிட்ட இன்ஃபினிட்டி பவர் இருக்கா? நோபிட்டா இப்படி ஆவான் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. ஆப்போனன்ட் ஜியான் வேற சுக்குனாவோட பவர் வச்சிருக்காங்க. நம்ம யூஜி என்னதான் அடியா இருந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி இருப்பான். ஆனா ஹிகுரானடா பட்டுன்னு டொமைன் எக்ஸ்பென்ஷனா போறான் பட்டுன்னு. இப்ப நம்ம ஒரு சில இன்ட்ரோஸ்லாம் பார்த்தோம்ல, இதுதான் இருக்கிறதே பயங்கரமான இன்ட்ரோஸ் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உண்மையான பயங்கரமான இன்ட்ரோனா எது தெரியுமா? ஒரு புது பூச்சியை கண்டுபிடிச்சிருக்கோம். டிங் டிங். சூப்பரா இருக்க போகுதே. போக்கிமான் அவசர சிகிச்சை. என்ன ஒத்துறீங்களா ஏதாவது பயங்கரமான இன்ட்ரோஸ்னு? இந்த இன்ட்ரோஸ்ல ஒரு இன்ட்ரோஸ் இல்லையா, இதெல்லாம் ஒரு எமோஷன். இதுல எனக்கு பிடிச்ச எமோஷன் எதுனா பென்டென், அதுக்கப்புறம் டோரேமான். உங்களுக்கு இந்த எமோஷனை பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். பொடி லூசு, பொடா மென்டல், பொடி பன்னி, பொடா எருமை, பொடி சைக்கோ, பொடா கிறுக்கா. நடி திட்ட சொன்னா கொஞ்சம் நீ மட்டும் கோவமாவா பேசுற? என் செல்லத்தை நான் திட்ட மாட்டேன். நானும் என் புருஷன்கிட்ட கோவப்பட மாட்டேன்டா. ஐ லவ் யூ டி. I love you டா. இந்த மாதிரிலாம் பேச கேட்டாலும் எரிச்சலாகும். அதுலயும் முக்கியமா இவரு நருட்டோ சாஸ்கே வச்சுல பேசியிருக்காரு. அதான் ரொம்ப கடுப்பாகுது இப்போ. யூஜியை வந்து ஜேஜேகே மாடலோட பயங்கரமாக காட்டுறாங்க. குடிச்சுக்கலாம் அந்த மாங்காவை பிரேக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி போறேன், இருங்க வெயிட் பண்ணி. ஆனால் இந்த ஏஐ அனிமே வீடியோ வந்து எந்த அளவுக்கு அனிமேமா இருக்கு பாத்தீங்களா? இல்லை அனிமே ஒரிஜினலுமே மிஞ்சிரும் போல, அந்த அளவுக்கு இருக்கு. இதை யாரெல்லாம் ஒத்துக்குறீங்கன்னா அக்ரின்னு போடுங்க கமெண்ட்ல.
பொம்மையை வச்சு எப்படிலாம் ஆட்டம் காட்டுறானுங்க பாருங்க. நான் என்னமோ இதுல மாக்கி தான் தூக்குவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா யூட்டா தூக்கிட்டானே. பரவாயில்ல, எதுவும் நல்லதாப்பா இருக்கு. எனக்கு 10 வயசு இருக்கும்போது நான் இவங்களை பார்க்கும்போது நான் இப்படிதான் பண்றேன். ஆமாங்க, 10 வயசு இருக்கும்போது ஆனா கல்யாணியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானா எங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒரு சில பேர் என்னோட மோசமா இருந்திருப்பீங்க, இல்லை கம்மியாக வந்திருப்பீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா அப்படி கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம். டே மச்சான், அங்க பாரு ஏலியனு. செம்மையா கிட்ட இந்த லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். ஐயோ, இது நான் எதை சூஸ் பண்ணுவேன்? டீமன் ஸ்லேயரா இல்லை அட்டாக் டேட்டனா? என்ன சூஸ் பண்ணுறது? ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்குமாச்சு. என்னடா இவ்வளோ கஷ்டமான கேள்விலாம் கொடுக்குறீங்க? சரி விடுங்க, நான் வந்து அட்டாக் டேட்னு ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், நடுவில் கொஞ்சம் கடுப்படிக்கும், குழப்பிடும் அப்படின்லாம் போவோம். டீமன் ஸ்லேயர் வழக்கம் போல் தான் ஜாலியாகவே போவோம். ரத்த காட்சி ஃபைட் சீனாக சூப்பராக இருக்கும், அனிமேஷன் சூப்பராக இருக்கும். என்னடா பண்ணுறது? ஆனால் அட்டாக் டேட்டில் கடைசியெல்லாம் அழுவு விட்டுருவானுங்க, தெறிக்க விட்டுருவானுங்க. ஐயோ என்ன சொல்கிறது, நான் என்னால் முடிவெடுக்க முடியலங்க. சரி விடுங்க, எனக்கு நான் அட்டாக் டேட் எடுத்துக்கிறேன்ப்பா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே எடுத்துக்கிறேன் விடுங்க. நான் மட்டும் அதை கஷ்டப்படணுமா? நீங்களும் இதை இடத்துல எது சூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முன்னாடி டோரேமானை வந்து வாழ்க்கை என்னை தாக்குமே கூக்குமேன்ற மாதிரி தான் பாட்டுருக்கோம். ஆனால் இப்போ என்னன்னா டோரேமானை ரிமைண்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே வச்சிட்டாங்கன்னு பாட்டெலாம் மாற்றிட்டானுங்க. அட பாவில டோரேமான் என்னடா பண்ண? அவனே என்ன தேவையில்லாமல் பிடித்தீங்க. Wake up to reality. எனக்கு பிறந்த நாள்ல நிறைய பேர் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுறீங்க, ஆனா அதுல 10 காசுக்கு பிரயோஜனம் இல்ல. ஜோரோ வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? குறள் 10,330. இந்த உலகத்தில் பிறக்காத எமக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் எதுக்கு? அவரோட வழி தவறுனாலும் வார்த்தை தவறாது. ரியாலிட்டிய பத்தி பேசினங்கிறதுக்காக என்ன ரியாலிட்டியில போட்டுறாதீங்க. போங்க போய் வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாருங்க. மாதுரா சொன்னது 100% கரெக்டுங்க. இல்லாதவனுக்காக நாம ஏன்டா ஹாப்பி பர்த்டே ஸ்டேட்டஸ்லாம் போடணும்? அது ஒரு ஃபிக்ஷன் கேரக்டருக்கு. அவன் எப்போ பிறந்தான்? அது ஐயோ, அவன் பிறக்கிறான், அவன் பிறக்கலடா, உருவானாடா. அது எப்போ பர்த்டே நம்ம சொல்ல முடியும்? சரி விடுங்க. நானும் நல்லா போட்டுன்னு இருந்தேன் இந்த மாதிரி அனிமே கேரக்டருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 12th காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்படி படிக்கும்போது இந்த மாதிரிலாம் சேட்டையெல்லாம் பண்ணியிருப்பேன், ஸ்டேட்டஸ் போடுறது அனிமே கேரக்டர்லாம். ஆனால் இப்போலாம் பண்ணுறதில்ல பார்த்தீங்களா? ஏன்னா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன். ரியாலிட்டி நான் செருப்பாலே அடிச்சு இது உட்காந்து வச்சிருச்சு. அதனால தான் எதுவும் போடல. அந்த காஞ்சரிங் போய் பயமுடுத்தனால அந்த நருடோட ஃபுல் பவர்னு வெளியே வந்து ஊரே அழிச்சிடும் போலயே. என்னடா இவ்வளவு நேரமா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க? ப்ரோ நீ இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்குன்னா அப்ப கண்டிப்பா உனக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கு. அப்ப என்ன யோசிக்கிற? லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தட்டிடு. அப்படியே எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நினைச்சேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டடி இருக்கு, அங்க போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோ. அவ்வளவுதான், ஓகேவா? அவ்வளவுதான். சரி ஓகே கைஸ், அவ்வளவுதான். பை பாய்.